الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சென்ற சில காணொளிகளில் பிரபலமான இமாம்களில் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுமுல்லாஹ் குறித்து சில வாழ்க்கை குறிப்புகளை பார்த்திருக்கிறோம். இந்த வரிசையில் நான்காவது இமாமாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறித்து அவர்களுடைய வாழ்க்கை தொடர்பான சில குறிப்புகளை பார்க்கலாம். அன்பானவர்களே, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 164 164 பக்தாத் மாநகரத்தில் பிறந்தார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களுடைய குடும்பத்தாரின் பூர்வீகம் பஸரா ஆகும். அரபி மொழி பேசக்கூடிய மக்கள், அரபி கௌம் சமூகத்தில் பிறந்தவர். அந்த அடிப்படையில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தூய அரபி மொழியை அறிந்தவராக தான் இருந்தார்கள் சிறு வயதில் இருந்து. மேலும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தந்தை அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய படையில் இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஆகவே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யத்தீமாக, ஒரு அனாதையாக இருந்தார். நல்ல குடும்பம், கௌரவமான செல்வாக்குள்ள குடும்பம். அனாதையாக இருந்தால் சிறு வயதிலிருந்தே உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த அடிப்படையில் பிறரை சார்ந்து இருப்பது என்று இல்லாமல் சொந்த காலில் நிற்பது என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு சூழ்நிலை இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு அமைந்தது. வீட்டும் வசதி படைத்த மக்கள் கிடையாது. அவ்வப்போது சில வறுமைகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சொந்த காலில் நின்றவர்களாக, ஒரு அனாதையாக, ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல மாஹோலை, ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான். அதுபோக அவர்களுடைய தாயாரின் தர்பியத் என்று சொல்லலாம். சிறு வயதில் இருந்தே மார்க்கத்தோடு தொடர்பு, மார்க்க கல்வியோடு தொடர்பு, பயபக்தி, இறையச்சம், தக்வாவுடைய பாடங்கள் அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டன. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார் தன்னுடைய தாய் பற்றி, நான் சிறுவனாக இருந்த பொழுது பக்தாத் மாநகரத்தில் என்னுடைய தாயார் கடுமையான இந்த குளிர்காலத்தில் உது செய்வதற்காக, ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி உது செய்வதற்காக சுடு தண்ணீர் வைத்து தருவார்கள். நான் உது செய்த பிறகு இருண்ட அந்த பாதைகளில் நான் தனியாக போகக்கூடாது என்பதற்காக பள்ளிவாசல் வரை வந்து என்னை என்னுடைய தாயார் விட்டு செல்வார்கள். பிறகு நான் தொழுது வீட்டுக்கு திரும்புவேன் என்பதாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயார் அவர்களுக்கு செய்த தர்பியத்தை குறித்து இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார். அன்பானவர்களே, இந்த விஷயத்தை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறார்களே, நானும் நீங்களும் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகைக்கு வா, தொழுகைக்கு போ என்று சொன்னாலே பெரிய விஷயம். அது கூட பல பேர் சொல்வதில்லை. 7 வயதை அடைந்தால் தொழும்படி சொல்ல வேண்டும், 10 வயதை அடைந்த பிறகும் தொழாவிட்டால் அடித்து தொழும்படி சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, இந்த ஹதீஸுக்கு ஏற்ப எத்தனை பெற்றோர்கள் அமல் செய்கிறார்கள்? ஒரு கேள்விக்குறிதானே. அப்படி இருக்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய தாயார் தன்னுடைய மகன் அஹ்மத் அவர்களை எழுப்பி ஃபஜர் தொழுகைக்கு போ என்று மாத்திரம் சொல்வதில்லை. எழுப்பி உது செய்வதற்காக சுடு தண்ணீர் வைத்து உது செய்ய சொல்லி இருண்ட அந்த பாதைகளில் இருட்டில் தனியாக அனுப்பாமல் பள்ளிவாசல் வரை சென்று விட்டு வருவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தர்பியத்து செய்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அவகானிக்க முடியும்.
இப்படிப்பட்ட தர்பியத்தின் வெளிப்பாடுதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். தஹ்வாவின் அடிப்படையில் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். சிறு வயதிலிருந்தே மார்க்க கல்வியை தேடுவது, குர்ஆன் மனப்பாடம் செய்வது, ஃபிக்ஹ் படிப்பது, ஹதீஸ் மனப்பாடம் செய்வது, உலமாக்களை சந்திப்பது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், முதலாக எத்தனையோ இமாம்கள் வந்து இருக்கிறார்கள் வரலாற்றில். அதில் முதலாக ஒரு இமாம் பல நாடுகளுக்கு பயணம் செய்து பல உலமாக்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து ஹதீஸை பெற்று அதை எழுதி பாதுகாத்தார் என்று சொன்னால் அது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தான் முதலாவது ஆலிமாக இருப்பார் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்பு பயணங்கள்லாம் செய்திருக்கிறார்கள், ஏதோ ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு. ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பகதாதிலிருந்து ஹிஜாஸுக்கு, மக்கா மதீனா உள்ள பகுதிக்கு, ஷாம் நாட்டுக்கு, எகிப்துக்கு, பல நாடுகளுக்கு, பல ஊர்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள உலமாக்களை சந்தித்து ஹதீஸுகளை படித்திருக்கிறார். முதலாக பல நாடுகளுக்கு பயணம் செய்து ஹதீஸுகளை படித்த இமாம் என்று சொன்னால் அது இமாம் அஹ்மத் பின் ஹம்பலாக தான் இருக்க முடியும். ஆகவேதான் அன்பானவர்களே, கல்விக்காக வேண்டி பல ஊர்களுக்கு இந்த இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா பயணம் செய்து அங்குள்ள உலமாக்களிடம் இருந்து படித்து ஹதீஸுகளை பெற்ற காரணத்தினால்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் பெரிய ஹதீஸ் நூலை தொகுத்தார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் தொகுத்த ஹதீஸ் நூலுக்கு பெயர் முஸ்னத் அல் இமாம் அஹ்மத். முஸ்னத் என்று சொல்வார்கள். முஸ்னத் என்றால் என்ன? முஸ்னத் என்கிற இந்த நூலிலே தலைப்பு ரீதியாக, அதாவது தொழுகை தொடர்பான ஹதீஸுகள், ஈமான் தொடர்பான ஹதீஸுகள், ஜகாத் தொடர்பான ஹதீஸுகள், திருமணம் தொடர்பான ஹதீஸுகள், வியாபாரம் தொடர்பான ஹதீஸுகள், சிறப்புகள், இப்படி எல்லாம் என்ன செய்யாது, தலைப்புகள் இருக்காது. மாறாக முஸ்னத் என்கிற இந்த வகை நூலிலே அறிவிப்பாளர்கள், குறிப்பாக சஹாபாக்களுடைய பெயர்களை தான் தலைப்பாக போடுவார்கள். டாபிக் இருக்காது. டாபிக் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் எந்த தலைப்பு தொடர்பானது அந்த தலைப்புகள் இருக்காது. மாறாக தலைப்பாக இருப்பதெல்லாம் சஹாபாவுடைய பெயர்கள். உதாரணத்திற்கு முஸ்னத் அபி பக்கர் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸுகள் வரிசையாக வரும். முஸ்னத் உமர் பின் கத்தாப் என்று சொன்னால் உமர் பின் கத்தாப் அறிவித்த ஹதீஸுகள் அப்படியே வரிசையாக வரும். முஸ்னத் உஸ்மான் பின் அஃபான், முஸ்னத் அலி பின் அபி தாலிப், முஸ்னத் ஆயிஷா, முஸ்னத் அபி ஹுரைரா, முஸ்னத் அபி சயீத் அல் குத்ரி என்று சொன்னால் அந்தந்த சஹாபி அறிவித்த ஹதீஸுகள் அப்படி அடுக்கடுக்காக வரும். இந்த தர்த்தீபிலே, இந்த வரிசையிலே, இந்த ஆர்டரிலே எழுதப்பட்ட புக்குக்கு தான் பேர் என்னது? முஸ்னத் என்று சொல்வார்கள். அப்படி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதிய இந்த முஸ்னதிலே 25,000 30,000 ஹதீஸுகள், 30,000 ஹதீஸுகள் ஏறக்குறைய. சஹீஹ் புகாரி பிரபலமான ஹதீஸ் நூல். அதில் ஒட்டுமொத்த ஹதீஸுகளுடைய எண்ணிக்கை 7,000 சில்லறை ஹதீஸுகள், 7,500க்கு மேல் இருக்கும் அநேகமாக. ஆனால் முஸ்னத் இமாம் அஹ்மதிலே 25,000க்கு மேல், 28,000 30,000 ஹதீஸுகள். சுப்ஹானல்லாஹ், மிக பெரிய ஹதீஸ் நூல் தொகுப்பு முஸ்னத் இமாம் அஹ்மத். என்னுடைய ஒரு ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மதீனா யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது ஹதீஸ் பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் சொன்னார்களாம், என்னுடைய பாடத்தில் 100 மார்க்ஸ் எடுத்தால், மேலும் என்னுடைய கிளாஸில் ஆப்சென்ட் ஆகாமல் கரெக்டாக வந்தால், அப்படிப்பட்ட மாணவருக்கு நான் பெரிய ஹதீஸ் நூலுடைய ஒரு தொகுப்பை பரிசாக கொடுப்பேன் என்று சொன்னார்களாம். அதற்கு என்னுடைய ஆசிரியர் சொல்கிறார், அந்த பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர் எல்லா கேள்விகளுக்கு பதிலை எழுதிவிட்டேன், ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் தெரியவில்லை. கேள்வி என்ன? ஒரு ஹதீஸை கொடுத்து இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸ் நூலில் இருக்கிறது, அந்த ஹதீஸ் நூலுடைய பெயரை எழுத வேண்டும். சஹீஹ் புகாரியா, சஹீஹ் முஸ்லிமா, சுனன் திர்மிதியா, சுனன் நிசாயியா, இப்படி பெயர் எழுத வேண்டும். என்னுடைய ஆசிரியர் சொன்னார்கள், அந்த ஹதீஸ் எந்த நூலில் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உடனே நான் யோசித்தேன், மிகப்பெரிய ஹதீஸ் நூல் என்னது? ஹதீஸ் தொகுப்பு முஸ்னத் அஹ்மத். ஆகவே இந்த ஹதீஸ் அந்த முஸ்னத் அஹ்மதில் இருப்பதற்கு
95% 90% வாய்ப்புகள் உண்டு. சரி, முஸ்னத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்று எழுதிவிடலாம் என்று முஸ்னத் அஹ்மத் என்று எழுதிவிட்டார். பார்த்தால் அது சரியான பதில். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எக்கச்சக்கமான ஹதீஸுகள் முஸ்னத் அஹ்மதில் உண்டு. சஹி புகாரில் உள்ள பெரும்பாலான ஹதீஸுகள் முஸ்னத் அஹ்மதில் இருக்கும். சஹி முஸ்லிமில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹதீஸுகள் உதாரணத்திற்கு முஸ்னத் அஹ்மதில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தொகுப்பு முஸ்னத் இமாம் அஹ்மத். அந்த முஸ்னதை சமீப காலத்திலே, சென்ற நூற்றாண்டில் என்று சொல்லலாம், அல் பன்னா என்று ஒரு அறிஞர், எகிப்தை சார்ந்த ஒரு அறிஞர், அவர்கள் நினைச்சார்கள் முஸ்னத் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய அந்த நூலை ஃபிக்குடைய தலைப்புகள் ரீதியாக, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், ஜிஹாத் என்று இந்த வரிசையில் நினைச்சார்கள். மீண்டும் அந்த புத்தகத்தை தர்த்தீபை மாற்றியவர்கள் எழுதினார்கள். அந்த நூலை நாம் வாங்கி நினைச்சலாம், முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸுகளை தலைப்பு ரீதியாக கூட படிக்கலாம். தர்த்தீப் ரப்பானி ஃபி முஸ்னத் அல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஷைபானி என்கிற ஒரு பெயர் அநேகமாக. சரி, இப்படி மிகப்பெரிய ஹதீஸ் நூல் முஸ்னதை எழுதிய இமாம் தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். இவர்கள் பல உலமாக்களிடம் மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஜரீர் பின் அப்துல் ஹமீத், அதே போல ஹுஷைன் பின் பஷீர் அல் வாசித்தி, இப்படியெல்லாம் பல உலமாக்களிடம் இவர்கள் மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னோம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய மாணவர். ஆகவே இமாம் ஷாஃபிஈ அவர்களிடமும் ஒரு நீண்ட காலகட்டம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மார்க்கத்தை படித்திருக்கிறார். சரி, படித்த பிறகு பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். அப்போது இவர்களிடம் படித்த மாணவர்கள் என்று பார்த்தால் அதில் மிக முக்கியமான பெயர் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா. இமாம் புகாரி இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய ஒரு மாணவர். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் மக்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது, எப்படி இமாம் மாலிக்கை குறித்து சொன்னோமோ, தூரத்தில் இருந்து மக்கள் மதீனாவுக்கு பயணித்து வருவார்கள். அவ்வளவு தூரம் பயணிப்பதற்கு ஒரே காரணம் இமாம் மாலிக் பின் அனஸிடம் ஹதீஸ் படிப்பது. அதே போல்தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களிடமும் தூரத்திலிருந்து படிப்பதற்காக வேண்டி வருவார்கள். நிறைய மாணவர்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள். ஒரு முறை ஹதீஸ் உடைய சபை என்று அமைக்கப்பட்டால் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள் அந்த காலத்திலேயே. அப்படி இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இப்படி மார்க்கத்துக்கு சேவை செய்யும் பொழுது, மக்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை என்று சொன்னால், அது பகதாதி சுற்றி உள்ள பகுதிகளிலே அப்பாசிய ஆட்சி காலம் இருந்த ஒரு காலம். அது பனு அப்பாஸ் ஆட்சி காலம். பனு அப்பாஸுடைய ஆட்சியில் பல ஹலீஃபாக்கள், பல ஆட்சியாளர்கள் வந்தார்கள். அதில் ஒரு சில ஆட்சியாளர்கள் முஅ்தஸிலா என்கிற கூட்டத்தின் கொள்கையை சேர்ந்தவர்கள். உதாரணத்திற்கு மஅ்மூன் என்கிற ஒரு ஹலீஃபா, ஹாரூன் ரஷீத் என்கிற பெயர் நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஹாரூன் ரஷீத் ஹலீஃபாவுடைய ஒரு மகன் மஅ்மூன் என்பவர். அதேபோல் முஅ்தஸிம் பில்லா என்பவர். இவர்கள் எல்லாம் அந்த முஅ்தஸிலாவுடைய வழிகட்ட கொள்கையில் இருந்த ஹலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள். அப்படி முஅ்தஸிம் பில்லா என்கிற அந்த ஆட்சியாளர் முஅ்தஸிலாவுடைய கொள்கையில் இருந்தபோது, அந்த கொள்கையை பொதுமக்கள் மீது என்ன செய்கிறார்? திணிக்கிறார். முஅ்தஸிலாக்கள் சொன்ன வழிகட்ட பல கொள்கைகளில் ஒரு மிக மோசமான வழிகட்ட கொள்கைதான் அல்லாஹுடைய வார்த்தை, குர்ஆனை, அல்லாஹுடைய அந்த சிஃபத்தை, அல்லாஹுடைய பேச்சை, அல்லாஹுடைய வார்த்தைகளை அல்லாஹுடைய படைப்பு என்று சொல்வது. குர்ஆன் என்பது என்ன? அல்லாஹ் பேசிய வார்த்தைகள், அல்லாஹ் மொழிந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம், அது கலாமுல்லாஹ். ஆனால் குர்ஆனை அந்த கூட்டத்தார் என்ன சொல்வார்கள்? இல்லை, அது அல்லாஹ்வுடைய படைப்பு. எப்படி வானம் அல்லாஹ்வுடைய படைப்பு, பூமி அல்லாஹ்வுடைய படைப்பு, மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, மிருகங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, தாவரங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, மலைகள் அல்லாஹ்வுடைய படைப்பு, அந்த மாதிரி குர்ஆனும் அல்லாஹ்வுடைய படைப்பு என்று நஊது பில்லாஹ் குஃப்ரான் இந்த விஷயங்களை சொன்னார்கள். அந்த காலத்தில் அந்த முஅ்தஸிம் பில்லா, அந்த ஹலீஃபா, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை, தன்னுடைய பவரை பயன்படுத்தி பொதுமக்கள் மீது இந்த கொள்கையை திணிக்கிறான்.
மக்களை அழைத்து என்ன செய்வான்? கேட்பான் ஆட்களை அனுப்பி, குர்ஆன் என்னது, அல்லாஹ்வுடைய படைப்பா இல்லை கலாமா, பண்பா என்று. யாராவது அது அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொன்னால் பிடித்து அடிப்பார்கள், மோசமாக அடிப்பார்கள். அதற்கு பயந்து பொதுமக்களும் சரி, ஏன் உலமாக்களும் சரி, பகதாதியில் இருந்த உலமாக்கள் உள்பட என்ன செய்வார்கள்? ஹலிஃபாவுடைய ஆட்கள் வந்து இப்படி கேட்டால் ஆம் குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்று சொல்லிவிட்டு உயிரை காப்பாற்றி சென்று விடுவார்கள். உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? வெளிப்படையாக இப்படி குஃப்ரான சில வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தில் உண்மையான கொள்கையை கொண்டு திருப்தி அடைந்து உயிரை காப்பாற்றி போகலாம். அல்லாஹ் அனுமதி தருகிறான். இல்லா அந்த தக்கு மின்ஹும் துகா என்பதா குர்ஆனில் அல்லாஹ் அதற்கு அனுமதி தருகிறான். அந்த அடிப்படையில் அந்த சலுகையை பயன்படுத்தி உயிரை காப்பாற்றுவதற்கு மக்கள் இப்படி செய்தார்கள். ஆனால் ஒரு 3-4 பேர், ஒரு 3-4 அறிஞர்கள் மாத்திரம்தான், என்னதான் நீ என்னை போட்டு அடித்தாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய பண்புதான், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, படைப்பு கிடையாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். அந்த 3-4 பேரில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலும் ஒருவர். அந்த 3-4 பேரை ஹலிஃபாவுடைய ஆட்கள் பிடித்து கசையடி அடிப்பார்கள், தொடர்ந்து டார்ச்சர் செய்வார்கள். அந்த டார்ச்சரை தாங்க முடியாமல் அந்த 3-4 பேரில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை தவிர அந்த 2-3 அறிஞர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், இறந்து விட்டார்கள். அந்த 3-4 பேர் இறந்த பிறகு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மாத்திரம் தனியாக மாட்டிவிட்டார். அந்த மக்களுடைய கை அடிக்கடி அழைத்து செல்வார்கள், அடிப்பார்கள், அழைத்து செல்வார்கள், அடிப்பார்கள், ஜெயிலில் சிறையில் போடுவார்கள். இப்படியே தொடர்ந்து நடந்தது, நௌதுபில்லாஹ். ஆனால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஒரு மலையாக, இந்த பொறுமையில் சிகரமாக திகழ்ந்தார்கள். சற்று கூட அவர்கள் அந்த விஷயத்தில் பின்வாங்கி வரவில்லை, பயப்படவில்லை. உறுதியாக அந்த சத்திய கொள்கையை உறக்க சொன்னார்கள், இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள். ஆகவேதான் பிற்காலத்தில் மக்கள், உலமாக்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை உண்மை கொள்கையின் இமாமு அஹ்லி சுன்னதி வல் ஜமாஅ என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை அவர்கள் அழைக்க தொடங்கினார்கள். காரணம், அப்படிப்பட்ட சோதனையிலும் அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஒரு சம்பவம் அன்பானவர்களே, ஒரு நபர் அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த நபரை இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தின் காரணமாக பின்னர் தபீபுல் உலமா, உலமாவுடைய டாக்டர் என்று மக்கள் அழைத்தார்கள். காரணம் இந்த சம்பவம். அந்த உலமாவுடைய டாக்டர் என்று அழைக்கப்பட்ட அந்த நபர் சொல்கிறார், நான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சிறையில் இருந்த காலத்தில் அந்த சிறைக்கு சென்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை சந்தித்து என்னதான் அவருக்கு கஷ்டம், ஏதாவது தேவையா விசாரித்து வரலாம் என்று போனேன். போய் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலிடம் கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், உடம்பெல்லாம் காயங்கள் தான், உடம்பெல்லாம் வலிதான், ஆனால் முதுகின் ஒரு பகுதியில் மாத்திரம் தாங்க முடியாத வலி, உயிர் போகும் அளவிற்கு வலி, என்ன தெரியவில்லை. அப்படியா, சரி நான் கையை வைக்கிறேன், எந்த இடத்தில் வலி இருக்கிறது என்று சொல்லுங்கள். முதுகில் கையை வைத்துக் கொண்டே வரும் பொழுது அந்த இடத்தில் கையை வைத்ததும் பயங்கரமாக கத்தினார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், உயிர் போகும் அளவிற்கு வலி. இந்த இடத்தில் தான் வலி என்று சொன்னார்கள். சரி, என்னவாக இருக்கும்? சரி, நான் இந்த சிறையில் இருக்கக்கூடிய மற்ற மக்களிடம் விசாரிக்கிறேன் என்று சொல்லி சிறையில் இருந்த மற்ற மக்களை சந்தித்தவர் அந்த தபீபுல் உலமா விசாரித்தார்கள். ஒரு இடத்தில் மாத்திரம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு உயிர் போகும் அளவுக்கு வலி என்று சொல்கிறார். என்ன காரணம் இருக்கும்? அந்த மக்கள் சொன்னார்கள், காரணம் என்னவென்றால் தொடர்ந்து கசையால் அடித்த காரணத்தினால் முதுகில் அந்த பகுதி பிளந்து விட்டது. பிளந்து விட்டால் தையல் போடுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? முறையாக அந்த இடத்தில் கிளீன் செய்து சுத்தம் செய்து பிறகுதான் தையல் போட வேண்டும். ஆனால் அந்த மக்கள் யாரையோ ஒருவனை அழைத்து தையல் போடு என்று சொன்னார்கள். அவன் அதை சுத்தம் செய்யாமலே தையல் போட்டு விட்டான். அவன் இந்த காலத்தில் சொல்றாங்கன்னா இன்ஃபெக்ஷன், சுத்தம் செய்யாமல் தையல் போட்ட காரணத்தினால் அந்த பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள். சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும்? தையல் போட்ட அந்த இடத்தை மீண்டும் அறுத்து தையலை அவிழ்த்து சுத்தம் செய்து மீண்டும் தையல் போட வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. மீண்டும் சர்ஜரி மாதிரி. சரியா? அந்த காலத்தில் யோசித்து பாருங்கள், எவ்வளவு வலி தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய விஷயம். அஹ்மத் பின் ஹம்பலிடம் இந்த விஷயத்தை சொன்னதும் சரி செய்யுங்கள், என்ன செய்வது என்று சொன்னார்கள். சென்று அந்த சர்ஜரிக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு தலையணையை கொடுத்து இதன் மீது நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி அடுத்து என்ன செய்தார்? அந்த இடத்தை அறுக்க ஆரம்பித்தார்.
அறுக்கும் பொழுது பயங்கரமாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் கத்துவார்கள். கத்தும் பொழுதெல்லாம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவருடைய நாவில் ஒரு வார்த்தை வரும், என்னவென்றால் அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஅ்தஸிம், அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஅ்தஸிம், யா அல்லாஹ் முஅ்தஸிமை மன்னித்து விடு, முஅ்தஸிமை மன்னித்து விடு. அவருக்கு ஆச்சரியம், தபீபுல் உலமாவுக்கு. அஹ்மத் பின் ஹம்பலுக்கு இந்த வேதனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த கலீஃபா முஅ்தஸிம் பில்லா தான். அந்த கலீஃபாவுக்கு இவர் துஆ செய்கிறாரா, மக்ஃபிரத் தேடுகிறாரா, இஸ்திக்ஃபார் செய்கிறாரா? இது என்ன? ஆனால் அந்த சர்ஜரி செய்யும் பொழுது இந்த காரணம் எல்லாம் கேட்கக்கூடிய நேரம் அது கிடையாது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வலி ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹும்ம ஃபிர் லில் முஅ்தஸிம், யா அல்லாஹ் முஅ்தஸிமை மன்னித்து விடு, யா அல்லாஹ் முஅ்தஸிமை மன்னித்து விடு என்றுதான் சொல்கிறார். ஆனால் காரணத்தை விசாரிக்காமல் தன்னுடைய வேலை அவர்கள் பார்த்தார்கள். அறுத்து அந்த பகுதியை கிளீன் செய்து தையல் போட்டு அந்த நாளோ அல்லது சில நாட்கள் கழித்தோ தபீபுல் உலமா இமாம் அஹ்மத் பின் ஹம்பலிடம் இந்த விஷயத்தை விசாரித்தார். ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணும் பொழுது வலி ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹும் மக்ஃபிர் லில் முஅ்தஸிம் என்று சொன்னீர்கள், என்ன காரணம்? உங்களுடைய இந்த வேதனைக்கு காரணமே இந்த முஅ்தஸிம் பில்லா தான். அவனை சபிக்காமல் மக்ஃபிரத் செய்கிறீர், தேடுகிறீர்களே, இஸ்திக்ஃபார் செய்கிறீர், என்ன காரணம் என்று கேட்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், முஅ்தஸிம் பில்லா யார்? ரசூலுடைய குடும்பத்தில் வந்தவர். பனு அப்பாஸ் என்று சொல்லுவேன். பனு அப்பாஸ் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய குடும்பத்தினர்கள், இப்னு அப்பாஸுடைய குடும்பத்தினர்கள், அந்த வம்சாவளி. ரசூலுடைய குடும்பம் பனு ஹாஷிம், குரைஷ் குடும்பம். அவங்க சொன்னார்கள், ரசூலுடைய குடும்பத்தினர்கள், குடும்பத்தை சார்ந்தவர். நாளை மறுமை நாளில் தீர்ப்பு நாள் என்ற ஹஷர் மைதானத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் ஹிசாப் கிதாபுக்காக நிற்கும் பொழுது எனக்கும் ரசூலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு மத்தியில் ஒரு வழக்கு இருப்பது எனக்கு பிடிக்காது. அதற்கு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடட்டும் இந்த உலகத்திலே வைத்து என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பெருந்தன்மை என்று பாருங்கள். இந்த ஷியாக்கள் நம்மை பார்த்து சொல்வார்கள், இவர்களெல்லாம் அஹ்லுல் பைத்தை நேசிக்காதவர்கள். இதை விட அதிகமாக யாராவது அஹ்லுல் பைத் ரசூலுடைய குடும்பத்தினரை நேசிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆகவே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இப்படிப்பட்ட ஒரு சோதனை சந்தித்தார்கள். அந்த சோதனையின் பொழுது ஒரு திருடன், பகதாத் மாநகரத்தில் அந்த பெயர் எனக்கு மறந்து போகிறது, பெரிய ஃபேமஸான ஒரு திருடன். ஒரு முறை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இந்த மக்கள் அழைத்து செல்லும் பொழுது அந்த திருடன் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய தோல் பூஜத்தை தட்டி அழைக்கிறான். திரும்பி பார்த்தால் இவன். என்ன என்று கேட்க, நான் தான் இன்னார் இன்னார் அந்த பெயரை சொல்கிறான். யாருக்கு தெரியுமா? ஆம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பகதாதில் இருக்கக்கூடிய பெரிய திருடன் என்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம், நான் தான் அந்த திருடன் என்று சொல்லிவிட்டு அந்த திருடன் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு ஒரு உபதேசத்தை சொல்கிறார், நான் பல முறை திருடி இருக்கிறேன், திருடி மக்கள் கையில் வசமாக மாட்டி அடி வாங்கி இருக்கிறேன். ஆனாலும் இந்த திருட்டு என்கிற பாவத்தை நான் விடவில்லை, இன்னி வரை நான் விடவில்லை. அசத்தியத்திற்காக, ஒரு பாவம் செய்வதற்காக இந்த அடியெல்லாம் வாங்கி அதை பொறுத்து கொண்டு நான் அதை விடாமல் இருக்கும் பொழுது நீங்கள் சத்தியத்துக்காக அடி வாங்குகிறீர்கள், சத்தியத்தை விட்டு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடைத்தது. என்ன வார்த்தை சொன்னாய்? மீண்டும் சொல். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்ல, என்ன சொன்ன? மீண்டும் சொல்லி 1க்கு 3 முறை அந்த வார்த்தையை கேட்டார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுக்கு அந்த திருடன் சொன்ன உபதேசம் பெரிய ஒரு அந்த வலிமையை கொடுத்தது, ஈமானிய பலத்தை கொடுத்தது என்பதாக சொல்கிறார். அந்த காலகட்டத்தில் தான், இந்த சோதனை நடந்த அந்த காலகட்டத்தில் தான் நாம் சொன்னோமே, தூரத்தில் இருந்து பயணம் செய்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை தேடி வந்து மக்கள் படிப்பார்கள் என்று. அப்படிதான் பகீ பின் மஹ்லத் என்கிற ஒரு மாணவர் எங்கிருந்து வருகிறார்? பகதாதுக்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து வருகிறார். ஸ்பெயின், அந்துலுஸ் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில். ஸ்பெயின் நாட்டு யூரோப் கான்டினென்ட்டிலே ஓரமாக இருக்கும். அது நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தால் லண்டனுக்கு மேலே இருக்கும், ஓரமாக அந்துலுஸ், ஸ்பெயின். அங்கிருந்து பயணம் செய்து இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை தேடி வந்திருக்கிறார். ஆனால் வந்த காலகட்டம் என்ன? அந்த ஹலீஃபா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மீது தடை விதித்த காலகட்டம், பேன் செய்த காலகட்டம். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பாடம் நடத்தக்கூடாது என்று தடை விதித்த காலகட்டம் அது. வந்த பிறகுதான் தெரிகிறது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பாடம் நடத்தவில்லை. சரி, பகீ பின் மஹ்லத் என்ன செய்கிறார்? இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய வீட்டுக்கு செல்கிறார். கதவை தட்டுகிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வந்து கதவை திறந்து பார்த்ததும் பகீ பின் மஹ்லத் இருக்கிறார். என்ன வேண்டும் என்று கேட்க, பகீ பின் மஹ்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடம் பாடம் படிப்பதற்காக வந்திருக்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார்கள்,
என் மீது ஹலீஃபா பேன் விதித்திருக்கிறார், தடை விதித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். என்னால் பாடம் நடத்த முடியாது. அதற்கு பகீ பின் மக்லத் சொன்னார்கள், ஆம் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் தூரத்திலிருந்து பயணம் செய்து உங்களிடம் படிப்பதற்காக வேண்டியே பகதாதுக்கு வந்திருக்கிறேன். தூரத்திலிருந்து என்று சொன்னால் என்ன? மராகிஷ் இருந்து வந்திருக்கிறீர்களா? மராகிஷ் என்று சொன்னால் மொராக்கோ, ஆப்பிரிக்கா கண்டத்தின் ஓரமான பகுதி. அங்கிருந்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்க பகீ பின் மக்லத் சொன்னார்கள், மராகிஷுக்கு போவதாக இருந்தால் நான் கடல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய ஊரில் இருந்து. அதாவது நான் அந்துலுஸ் இருந்து வருகிறேன், ஸ்பெயின் இருந்து வருகிறேன் என்று சொன்னதும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லபஈத், அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஊரு ஸ்பெயின் மிக தூரமான ஒரு பகுதிதான். இந்த நேரத்தில் உங்களை போன்ற ஒரு மாணவருக்கு பாடம் நடத்துவதை விட எனக்கு பிடித்த எந்த ஒரு காரியமும் இருக்க முடியாது. ஆனால் என்ன செய்வது, என்னுடைய இக்கட்டான சூழ்நிலை, மொத்த இந்த ஹலீஃபா நான் பாடம் நடத்தக்கூடாது என்று பேன் செய்திருக்கிறார், என்ன செய்ய முடியும்? அதற்கு பகீ பின் மக்லத் சொன்னார்கள், ஒண்ணுமில்லை இமாம் அவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் இதே போல் உங்களுடைய வீட்டுக்கு வந்து யாசிப்பவன் மாதிரி, பிச்சை கேட்கக்கூடிய ஒரு மனிதன் மாதிரி வந்து கதவை தட்டுகிறேன். நீங்கள் இதே போல் வெளியே வந்து நின்றபடி சில ஹதீசுகளை சொல்லுங்கள், அந்த ஹதீசுகளை கேட்டுவிட்டு நான் திரும்பி சென்று கொள்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார்கள், ஆம் இது சரியா, நல்ல ஐடியா. ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் பகதாதில் எந்த இடத்திலும் உலமாக்களுடைய சபையில் உட்காரக்கூடாது. மற்ற சபைகளுக்கு நீங்கள் சென்றால் மக்கள் உங்களை அடையாளம் கண்டுவிடுவார்கள். நீங்கள் ஒரு மாணவர், யாசிப்பவர், பிச்சைக்காரன் கிடையாது என்று மக்களுக்கு தெரிந்துவிடும். அது ஓகேவா என்று கேட்க, ஆம் அல்ஹம்துலில்லாஹ், உங்களிடம் படிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்களிடம் படித்தால் போதும். தினமும் பகீ பின் மக்லத் அவர்கள் வருவார்கள், கதவு தட்டுவார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் வெளியே வந்து சில ஹதீசுகளை சொல்வார். அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகளை கேட்டுவிட்டு பகீ பின் மக்லத் திரும்பி சென்று விடுவார். இப்படியே ஒரு நீண்ட காலகட்டம் நடந்தது. எந்த அளவிற்கு சொன்னால், இருந்த அந்த ஹலீஃபா இறந்து அடுத்த ஒரு ஹலீஃபா வந்தார். அந்த ஹலீஃபா அஹ்லு சுன்னா கொள்கையில் இருந்தவர். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் மீது இருந்த தடையை நீக்கி, மாறாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை கண்ணியப்படுத்தி, பள்ளிவாசலில், ஜாமிஅ பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசலில் அவருடைய பாடங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து படிப்பார்கள். அந்த மாணவர்கள் ஒருவர் பகீ பின் மக்லதும் இருப்பார். அப்போது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னார்கள், இத்தகைய நபர் மீதுதான் தாலிபுல் இல்ம், மார்க்க கல்வியை தேடுபவர் என்கிற வார்த்தை அப்படியே பொருந்துகிறது, அப்படியே ஃபிட் ஆகிறது என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பகீ பின் மக்லத் அவர்களை புகழ்ந்து பேசினார்கள். பிற்காலத்தில் பகீ பின் மக்லத் அவர்களை மிகப்பெரிய ஒரு முஹதீஸாக மாறினார்கள். ஆகவே என்பார்கள், இப்படி எல்லாம் இந்த இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து, இந்த இமாம் மாத்திரமல்ல, இமாம் ஷாஃபிஈ அவர்களும் தன்னுடைய காலத்தில் ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்து பல சோதனைகளை சந்தித்திருக்கிறார். இமாம் மாலிக் அவர்களும் சந்தித்திருக்கிறார். இமாம் மாலிக் அவர்கள் ஹலீஃபா ஒரு ஃபத்வாவை கேட்க, ஹலீஃபாவுடைய இச்சைக்கு மாற்றமாக ஹதீஸில் உள்ளபடி ஒரு ஃபத்வாவை கொடுக்க, அந்த ஹலீஃபா சொன்னார்கள், இந்த ஃபத்வாவை மாத்தி சொல்லுங்கள். இமாம் மாலிக் சொன்னார்கள், இல்லை, ஹதீஸில் உள்ளபடிதான் என்னால் ஃபத்வா கொடுக்க முடியும், உங்களுக்காக ஃபத்வா எல்லாம் மாற்ற முடியாது என்று சொன்ன காரணத்தினால் இமாம் மாலிக் அவர்களுடைய தோல் பூஜங்களில் தொடர்ந்து கசையால் அடித்தார்கள். அதனால் அவர்களுடைய தோள்கள் கீழே இறங்கிவிட்டன. அடுத்தவர்களால் தொழுகையில் கூட இப்படி கையை உயர்த்த முடியவில்லை, கை கட்ட முடியவில்லை. கையை இப்படி தொங்க விட்டபடிதான் அவர்கள் தொழுவார்கள். இதைதான் பிற்காலத்தில் என்ன செய்து விட்டார்கள், இமாம் மாலிக் கையை கட்ட மாட்டார். அது அவருடைய கருத்து கிடையாது, இயலாமை. அது அவர் சொன்ன கருத்து அல்ல, இயலாமை. தூக்க முடியவில்லை அவர்களால். இமாம் அபு ஹனீஃபா உள்பட அவர்களும் ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்து சில சோதனைகளை சந்தித்திருக்கிறார். அவர்களை பெரிய காதியுடைய போஸ்ட் கொடுத்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா அந்த போஸ்டிங்கை ஏற்க மறுத்து விட்டார். அதற்காக வேண்டி அவர்கள் மீது பேன் விதிக்கப்பட்டது. இமாம் அபு ஹனீஃபா மீது 4 இமாம்களும் ஆட்சியாளர்கள் தரப்பிலிருந்து, பிதஅத்வாதிகள் தரப்பிலிருந்து சோதனைகளை சந்தித்தவர்கள் தான். ஆகவே நிச்சயமாக நமக்கு இந்த இமாம்களுடைய வாழ்க்கையில் பல படிப்பினைகள் உண்டு. இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரி எழுதினாரே, அந்த சஹீஹ் புகாரி எழுதிய பிறகு 4 இமாம்களிடம் அந்த சஹீஹ் புகாரி ஒப்படைத்தார்கள். நீங்கள் படித்து ஓகே என்று சொன்னால் இந்த புக்கை நான் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன். அந்த 4 இமாம்களில் ஒரு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களும், மற்ற இமாம்கள் என்று சொன்னால் இமாம் அலி பின் அப்துல்லா மதீனி, யஹ்யா இப்னு மஈன், இஸ்ஹாக் பின் ராஹ்வை என்கிற 4 இமாம்கள்
சஹி புகாரியை படித்து ஓகே என்று சொன்ன பிறகுதான் சஹி புகாரி பொதுமக்கள் மத்தியில் வந்தது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இமாமாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நாம் இந்த இமாம்களுடைய கொள்கையை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இமாம் அஹ்லி சுன்னah வல் ஜமாஅ அவர்களுக்கு இந்த உம்மத் சார்பாக சத்திய கொள்கையை உறக்க சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் மகத்தான கூலியை தருவானாக. அவர்களுடைய ஒவ்வொரு ஹிதுமத்தையும் அங்கீகரித்து மகத்தான கூலியை தருவானாக. கியாமத்து வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் ஹதீசுகளை படித்து அமல் செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு சதகை ஜாரியாவாக அந்த நன்மையை பயன் தரக்கூடிய கல்வியின் காரணமாக தொடர்ந்து வரக்கூடிய நன்மையை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.